எத்தனை பேர் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்துல இருக்கக்கூடிய ஆண்டார்குப்பம் திருக்கோவிலுக்கு வந்திருக்கீங்க? இங்க முருகப்பெருமான் இருக்கிற கோலத்தை பார்த்தா நீங்களே அதிசயத்து போயிடுவீங்க. எல்லா திருக்கோயில்கள்லயும் முருகப்பெருமான் வேலோடு நின்றுட்டு இருப்பாரு, இல்ல அருள் புரியிற மாதிரி நின்றுட்டு இருப்பாரு, இல்ல கமண்டலத்தோடு நின்றுட்டு இருப்பாரு. ஆனா இங்க மட்டும்தான் சுவாமி அதிகார தோரணையோட நின்றுட்டு இருக்காரு. ஆண்டார்குப்பம் முருகருக்கும் சிறுவாபுரி முருகருக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. ஆண்டார்குப்பம் முருகர் பாத்தீங்கன்னா இங்க பிரம்மரை சிறை வச்சுட்டு அந்த அதிகார தோரணையோட இங்க நின்றுட்டு இருக்காரு. ஆண்டார்குப்பம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு ராஜ அலங்காரம், அதுவும் 150 வருட பழமையான ராஜா உடை அவர் அணிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. வருஷத்துக்குள்ள ரெண்டு தடவை மட்டும்தான் இந்த அலங்காரத்துல அவரை பார்க்க முடியும். ஒண்ணு வந்து கந்தசஷ்டி சமயத்துல திருக்கல்யாணம் தினத்தன்னைக்கு காலை 10 மணி அபிஷேகத்துக்கு அப்புறம் நீங்க சுவாமியை 2 மணி நேரம் மட்டும்தான் இந்த அலங்காரத்துல பார்க்க முடியும். அதற்கு அடுத்தபடியா சித்திரை மாத திருவிழாவில் 10வது நாள் இவர்